எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நான் உங்கள் சஹாரா கவிஞர். ஒரு வருத்தமான செய்தியை இன்னைக்கு பதிவு செய்ய போறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை படிச்சேன். அதுல பேரித்தம்பலத்துல கலப்படம் இருந்ததால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை ஒட்டுமொத்தமாய் அழித்தார்கள் என்ற செய்தி. பொதுவாகவே மருத்துவமனைக்கு சென்றோம் அப்படின்னாக்கா, மருத்துவர்கள் அறிவுறுத்தக்கூடியது நீங்கள் அதிகமாக பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, உடலுக்கு ஆரோக்கியம் சொல்றாங்க. இப்படி உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளையே இந்த சமூகம் கலப்படத்தை திணிக்க ஆரம்பிச்சிருச்சு, கலப்படம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஒரு மோசமான சமூகமாக நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு ஆரோக்கியத்திற்காக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளே இன்னைக்கு கலப்படமாக மாறிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு வேற எதைதான் சாப்பிட முடியும்? இந்த கலப்படம் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நம்ம இந்த சமூகத்திற்கு என்ன விதைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுதா? நாளை சமூகத்தை ஒட்டுமொத்தமாய் நோயாளிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் என்பதையே இந்த சமூகம் இன்னும் உணராம இருக்குது. வரலாற்றை இங்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். திருக்குர்ஆனில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா பதிவு செய்வார். இந்த வரலாறை பதிவு செய்கின்ற பொழுது அந்த சமூகம் ஒட்டுமொத்தமாய் இந்த பூமியில் இல்லாமல் அழிக்கப்பட்டதனுடைய வரலாறையும் பதிவு செய்வார். ஏன் அந்த சமூகம் அழிக்கப்பட்டது அப்படின்னாக்கா, அந்த சமூகத்திடம் இருந்தது எடை மோசடியும் கலப்படமும். இந்த விஷயத்தை வியாபாரத்தில் இது செய்ததின் காரணமாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற இறை தூதர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த மக்கள் அதை கேட்காததின் காரணமாக இந்த உலகத்தில் அவர்கள் இருந்ததற்கான சுவடுகளே இல்லாமல் அழிக்கப்பட்டது என்று வரலாறு பதிவு செய்யப்படும். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த சமூகத்துல எல்லா விஷயத்திலையும் கலப்படம். ஒரு மீன் வாங்கினாலும் கலப்படம், எது வாங்கினாலும் இன்னைக்கு கலப்படத்தோடு இருக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம எதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னைக்கு எல்லாம் படிச்சவங்க அறிவாளின்னு சொல்றோம். ஆனா எதற்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? எதற்காக பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? அப்ப நம்ம எதை நோக்கி போறோம்? எதை நோக்கி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை கொடுங்க. ஒரு ஆரோக்கியமான பொருள்னு சொல்லி உங்கள்ட்ட நம்பிதான் வந்து வாங்குவாங்க. ஆரோக்கியமானதான் எங்களுக்கு தரீங்கன்னு நம்பிதான் வாங்குறோம். அதை மோசடி செய்து கலப்படம் செய்து வித்தோம் அப்படின்னாக்கா, அது நிச்சயமாகவே தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கண்ணியத்திற்குரிய வியாபாரிகளே, எடை மோசடியும் செய்யாதீர்கள், கலப்படமும் செய்யாதீர்கள். உங்களை நம்பி வரக்கூடிய எந்த ஒருவரையும் ஏமாற்றாதீர்கள். நன்றி.